சாயந்தரமே வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா, அவர் எப்பவும் அவருடைய கொள்கை வந்து வலதுசாரி உள்ள கொள்கையாக இருக்கும். ப்ளஸ் சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுவாப்புல. ஆனால் அவர் என்ன பேசினாலும் வந்து, நான் இது வரைக்கும் அவர் பார்த்த வீடியோவில் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்கள வந்து தப்புங்கிற ஒரு விஷயத்தில் தான், அந்த கோட்பாட்டில் தான் கொண்டு போவாரே தவிர, ஒரு அனாவசியமான வார்த்தைகளோ இல்லை தவறான வார்த்தைகளோ, அவர் மக்களை பற்றியுமே பேசியிருக்காரு. மக்களை பற்றியுமே பேசுனீங்க, நீங்கள் கொஞ்சம் அறிவோடு வேலை பாருங்கள், அறிவோடு ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி விஷயத்தை தான் கொண்டு போயிருப்பார். சரிங்களா? அவர் பேசின விதம் அப்படித்தான். நேற்று பேசினது பார்த்திங்கன்னா, அது ஒரு ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்காரு. ஆதாரத்தோடு சொன்னதை வந்து மற்ற யூடியூபர்களும் சரி, அப்புறம் பத்திரிக்கையாளர்களும் சரி, நிறைய பேர் வந்து அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அது உண்மை தான். என்ன காரணம்னா, அவர் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து மற்றவங்கள இழிவாக பேசியோ இல்லை தவறாக பேசியோ இல்லை சொன்னதில்லை. பட் இப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் அறிவோடு இருங்க, அறிவோடு வேலை பாருங்கள், அந்த ஒரு விதத்தில் தான் வந்து அவர் பேசியிருப்பார் எப்போயுமே வந்து. ஆனால் இது கைதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சம்மந்தமே இல்லாது. அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேசி செஞ்சு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எந்த வீடியோவுக்காண்டி கைது பண்ணாங்களோ அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே பார்த்து, இல்லை நானும் பார்த்தேன், சிறு தவறு வந்து வார்த்தைகளை வந்து தவறாக விடலை. அவர் ஒரு விஷயத்தை எடுத்து கோடிட்டு காமிச்சிருக்கிறார், அவ்வளோதானே தவிர அவர் மேலே எந்த தப்பு இருக்குன்னு மதுரையில் போய், அதுவும் காலையில் போய் அரெஸ்ட் பண்ணி சென்னையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இப்படித்தான் போன ஆட்சிலையும் வந்து ஐயா சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் சரி, மற்ற ஒரு சில யூடியூபர்களுக்கும் சரி இந்த மாதிரி நடந்தது. இது வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மக்களும் அதைத்தான் நினைப்பாங்க. என்ன ஒரு காரணம்னா, நம்ம பத்திரிகை துறை வந்து நம்ம ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்கிறாங்க. அது மற்ற பத்திரிகையாளராக இருக்கட்டும், ஓரளவுக்கு கரெக்டாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து அந்த விமர்சனங்கள் வந்து ஆளுகிற அரசாங்கத்தை நோக்கி விமர்சனங்களை வச்சு, அந்த விமர்சனம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த தவறுகளை தவறை வந்து தன்னை திருத்திக்கொள்ளணும் அந்த அரசாங்கம் அப்படிங்கிற இதில் தான் கோடிட்டு சொல்லுவாங்க. அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு. இது வந்து போன ஆட்சிக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒன்று எழும்புது. ஏன்னா அதில் தவறு இல்லாமல்